ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கண கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 5ஆம் பாவமான 5ஆம் ராசியான மிதன ராசியில் பதிவாக வைக்கலாம். இந்த மிதன ராசியில் இன்னும் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்க போகிற அந்த பதிவாக விலகத்தோட புரிதல் பதிவு வைக்கலாம். இது எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்டு அமாவாசை கட்டம் 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் ராசி கட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதுதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதிலேருந்து 1 2 3 4 5 எண்ணி வர 5ஆம் பாவத்தோட மிதனராசி பதிவு அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 கோடி 8 கோடி போது நாங்கள் வந்து ஆட்சி பேர் இல்லைங்களா, அந்த இடத்துல இல்லைங்களே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எத்தனை பாவத்தில் அத்தனை பாவத்து வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ பலன் கரெக்டாக இருக்கும். அதில் போட்டிருப்போம். ஓகேங்களா? எத்தனை பாவத்து வீடியோ பாவத்தில் தான் போட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போ ரைட், ஓகே. இது அதை பார்த்து ரச்ச சாரத்தை எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி எடுத்து முன் பேஜ் நவாசு பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது மொத்தம் ஃபஸ்ட்டு கிரகத்தை வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திரங்களை குறியிட்டிருப்பாங்க. அதுதான் வந்து நட்சத்திர சாரங்கிறது. அந்த சாரத்தை வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நாங்கள் பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் வழி நடத்தி போகிறாங்கிறது புரிதல் விளக்கத்தை புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையில் உங்களுக்கு 5 கோடியும் 8 கோடியும் புதன் புத்திங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ புதன் புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குங்க? ராகு திசை 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ராகு திசை 18 இப்போ ராகு திசை புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதம் 18 நாட்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது நாங்கள் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பராசிக்காக அந்த பதிவு பார்க்கணும் கூட அப்படி கிடையாது. கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, உங்கள் பாவத்திலிருந்து 5ஆம் பாவம்னா 5ஆம் ராசியான மிதன ராசி நட்சசாரம் பார்த்தலாம். ஓகே வாங்களா? ரைட், ஓகே. அப்போ இன்னும் நட்சசாரம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்குது. திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்து புனர்பூசம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரை இது வந்து 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீரசாரத்தில் உங்களோட புதன் அங்கே ஆட்சி வீடு இல்லைங்களா, மிதனம். ரைட், ஓகே. இப்போ 3 கோடி 10 கோடி சாரத்தில் ஆட்சி பெறார். அப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க, 5ஆம் பாவம் டபுளாக சம்மந்தப்பட்டு 3 10 சம்மந்தப்பட்டு அது மேலே 5 கோடி 8 கோடி புதன் அங்கே பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது நம்மளுக்கு என்ன பலன் கொடுப்பான்னு பார்த்தோம்னாக்கா, அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் வந்து இடம் விட்டு இடம் மாறுறது, குழந்தைங்களுக்கு பேரு புகழ் பட்ட படிப்பு போய் உயர்கல்வி படிக்கணும், அதில் வந்து இடம் விட்டு இடம் மாற்றி விடுறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாயருக்கு படிக்க வைக்கிறது. ஓகேங்களா? ஒரு சட்ட படிப்பு, ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, ஒரு இன்சிடெண்ட்டு. ஓகேங்களா? ஒரு சிசேரியன், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்க வைக்கிறது. இந்த மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபேவரட்டாக ஒரு நடக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்க போய் படித்த ஒரு படிப்புக்கு ஏற்ற ஒரு தொழில் இல்லை வேலை கட்டாயம் அமைப்பாக கண்டிப்பாக அமைச்சிக்குவாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை பாய்க்கிறதுக்காக ஒரு இது பண்ணுறோம், குழந்தை பாய் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு தாமத நிலையில் கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு தாமத நிலையில் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு தாமத நிலையில் கிடைக்கும். அதே பூர்வீகம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் கொஞ்சம் சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், நீ எவ்வளோ சொல்லிட்டு அந்த சாரத்தை போகிறாங்க. அடுத்து என்ன சார், திருவாதிரை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ திருவாதிரை சாரத்தில் ராகுவோட சாரத்தில் ஒரு வந்து ஆட்சி பெறார் புதன். அப்போ 5 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ராகு மேலே பார்த்தீங்கன்னா ராகு சாரத்து மேலே 5 8 கூடயும் டபுளாக சம்மந்தப்பட்டு பயணிக்கிறாங்க. அப்போ இந்த தசாநாதனோட சாரத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறது, ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பு, ஒரு ஆன்லைன் தொடர்பு, ஒரு காற்று அலை தொடர்பு. ஓகேங்களா? ஒரு கலப்படம், ஒரு மெடிக்கல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலப்படம், இந்த மருந்து வகை, இந்த ஊசி மருந்து. ஓகேங்களா? இதில் சப்ளை பண்ணுறது, ஒரு லப்பர் தொழில், இந்த மாதிரி பண்ணுறது, ஒரு ரூல் பென்சில், பேனா, இந்த மாதிரி நோட்டு புக்கு, இந்த மாதிரி ஒரு பேன்சி, இந்த மாதிரி அமைப்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இப்போ போக்குவரத்து, இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பு, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ ஒரு லாயர் படிப்பு படிக்கிறது. ஓகேங்களா? ஒரு சட்டப்படிப்பு இந்த மாதிரி அமைப்பில் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு தன்மை இந்த காலங்களில் கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில்
ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்க போனால் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் உஷாராக சோதனமாக நிதானமாக பார்க்கணும். அப்போ குலதெய்வத்தை அருள்னால கிடைக்கிறது பாயிண்ட் அப்பு. அப்போ ஆல்ரெடி இருக்கிற குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஒரு நம்ம சொன்ன ஒரு காரத்தத்தை படிப்பு நிறைய படிப்பாங்க. அது ஒன்றா தொழிலை பண்ணுவாங்க. இந்த ஜாதகம் அது மாதிரி இருந்தாலும் பண்ணக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து போல் அடுத்து புனர்பூச சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ 2 கோடி 11 கோடி சாரம் இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ 5 சம்மந்தப்படுறது 2ம் 11 சம்மந்தப்பட்டு 5 டபுளாக சம்மந்தப்படுறாங்க இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு செயல்திறன், நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற்றிக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் விரும்பி 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நல்ல கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறது உண்டான பாயிண்ட்டு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அரசு உத்தியோகம், வாத்தியார் உத்தியோகம், ஒரு மற்றவங்களுக்கு போதிக்கிற தன்மை, ஜோதிடம், மாந்திரிகம் கற்றுக்கிறத சொல்லிக் கொடுக்குறது, அதே ஒரு நிலைமை வச்சு நடத்துறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்பு. ஓகேங்களா? இது மூலியம் நல்ல வருமானத்தை ஈட்டுறது. அப்போ குலதெய்வ வழிபாடு, குலதெய்வங்களை பார்த்தீங்கன்னாக்கா விரதம் இருந்து போய் வழிபாடு பண்ணுறது. அப்போ குழந்தை இந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க நம்மளுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு சிறப்பாக தான் இருக்கும். தவிர ஒரு தவறு கிடையாதுங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? வெற்றி நடை தான். சரி, பார்த்து பயணிங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.